கடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சி வோட்டர்ஸ் இந்தியா டுடே வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மோஸ்ட்லி அது எப்பயுமே கருத்து கணிப்புங்கிறது வந்து சில நேரங்களில் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுங்களேன். பட் சி வோட்டர்ஸ் இந்தியா டுடே வந்து கருத்து கணிப்புகள் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கிட்டத்தட்ட நெருக்கமா மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும். அது கடந்த தேர்தலாக இருக்கட்டும், 2021, 2024 என்ன பாராளுமன்ற தேர்தல், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சொன்னதுதான் நடந்திருக்கு. கடந்த முறை சொன்னாங்க திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதா இருக்கட்டும், எதிர்கட்சி அதான் இருக்கும், அதிமுக 90க்கு வரும், 85+ அப்படிங்கிற மாதிரி போன முறை சொல்லியிருந்தாங்க. பட் இந்த முறை அது கொஞ்சம் குறைஞ்சது, அதிமுக குறைஞ்சது, திமுக பிளஸ்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போது என்னன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வந்து பெரிய லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கா பெரிய கூட்டணி அமைச்ச மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து ஏற்கனவே இருந்த கூட்டணியை புதுப்பிச்சு திருப்பி எல்லாத்தையும் கொண்டாந்த மாதிரி ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்தினாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு வச்சுங்களேன். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திமுகவுக்கு தான் பிளஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறதா இப்ப சி ஓட்டர்ஸ் உடைய இந்த ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள்ல அது அவங்க அப்படித்தான் சொல்றாங்க.